Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் டேட் எக்ஸ்டெண்டட். இது எதுக்காக இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறது தெரியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி டேட் 22/10/2025. இப்போது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ரவுண்ட் 1லேயோ ரவுண்ட் 2லேயோ ஒரு மாணவருக்கு சீட்டு கிடச்சிருக்குது. அவர் ஜாயின் பண்ணிட்டார். இப்போது இன்றைக்கி ரிலீஸ் பண்ண எம்சிசி இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் அவருக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்குது. அதன் காரணமாக அவருக்கு கிடைச்ச ரவுண்ட் 1 சீட்டையோ இல்லை ரவுண்ட் 2 சீட்டையோ ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சீட்டு இன்னொரு மாணவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவருக்கு வாய்ப்பு உள்ளது. அதன் காரணமாக ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் கிடைச்ச சீட்டின் காரணமாக அந்த மாணவர் ரவுண்டு 1லேயோ இல்லை ரவுண்ட் 2லேயோ தமிழ்நாட்டில் கிடைச்ச சீட்டை வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணார் அப்படின்னா அது இன்னொரு மாணவருக்கு அவர் செய்யக்கூடிய பேருதவி. அதன் காரணமாக இந்த ராஜினாமா தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரெசிக்னேஷன் டேட்டு எக்ஸ்டெண்டட் டில் 23/10/2025 up to 5 PM. அப்போ நாளை மாலை 5 மணி வரை the candidate can resign without forfeiture, எந்த விதமான அபராதமும் இன்றி சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம். எனி ரெசிக்னேஷன் ஆஃப்டர் திஸ் டைம், இந்த தேதிக்கு பிறகு ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸும் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடைச்ச காரணத்துக்காக தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெசிக்னேஷன் சீட் என்ன ஆகும், ரவுண்டு 3னுடைய சீட் மேட்ரிக்ஸில் ஏட் ஆயிரும். அப்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 3 அப்படிங்கிறது 23/10/2025 மாலை 5 மணி வரை வருவதற்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. அப்போது 24ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு ரவுண்டு 3னுடைய ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது வெளியிடப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.